Hi friends, welcome to my YouTube channel. இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது தமிழை எப்படி ஆன்லைனில் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கு கீழே கொடுத்துருந்தோம். அதை வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வெப்சைட்டில் ஒரு சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் ஃபாண்டையே நம்மளால் ஆன்லைனில் டைப் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்லையும் இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதாவது நீங்கள் ஒரு ஒரு டூல் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை டைப் பண்ண முடியும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஷாப்பில் டைப் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு NHM ரைட்டரோ அலை ப்ளஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அதை டைப் பண்ண முடியும். நம்ம உருவாக்கியிருக்க இந்த ஆன்லைன் டைப்பிங் டூல் மூலிமா ஈஸியாக உங்களுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது. செந்தமிழ் ஃபாண்டை நீங்கள் வச்சுருக்க அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களால் டைப் பண்ண முடியாது. ஆனால் நம்ம உருவாக்கியிருக்க இந்த சைட்டு மூலமாக போயிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச கீபோர்ட் மெத்தட் மூலயமா டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி கொண்டாந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். ஆல்ரெடி போட்டதில் வெறும் தங்கிலீஷில், அதாவது போனட்டிக், அதாவது யூனிகோடு ஃபாண்ட்டை போனட்டிக் டைப்ரைட்டிங் மெத்தடில் டைப் பண்ணக்கூடிய வெவ்வேறு வழியில் போட்டிருந்தோம். அதாவது கீமேன் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய அந்த டைப்பிங் டூல்ஸ் லிஸ்ட்டை கொடுத்து அதில் டைப் பண்ணிக்கலாம். கூகுள் இன்புட் டூல் மூலமாக டைப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம நார்மலாகவே தங்கிலீஷில் டைப் பண்ணால் அதை டிரான்ஸ்லேட்டர்னு பண்ணுற மாதிரி நம்ம அதிலே கொடுத்துருந்தோம். அதையும் இப்போ மேம்படுத்தியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு புதுசாக நம்ம ஒரு 4 டைப்ரைட்டிங் மெத்தடில் நம்ம செந்தமிழ் ஃபாண்டை டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறது, அதுக்கான லிங்க் என்ன, அதை எப்படி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அல்லது இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். இல்லாட்டி இந்த தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். இங்கே எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லிங்க் தமிழ் ஃபாண்ட் டைப்பிங் ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம இந்த இதெல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி இருந்ததை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தங்கிலீஷ் டு தமிழ் டைப்பிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இங்கே உங்களுக்கு நார்மலாக தங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தமிழில் டைப் ஆகும். டைப் ஆகிட்டு கீழே சஜஷன் பண்ணும். உங்களுக்கு தேவையானதை இங்கேருந்து கீழேருந்து கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற இதுலேயும் போய் டைப் பண்ண முடியும். நான் மேலே போய்க்கிறேன். இங்கே போனீங்கன்னா இந்த தங்கிலீஷ் டு தமிழ் டைப்பிங் இந்த இதுலேயும் போய் உங்களால் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம தமிழ் டைப் பண்ணிவிட்டு ஏதாவது வேர்டு கரெக்ட் பண்ணோம்னா இங்கேயே இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு கீழே போய் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த டைப்பிங் டூலை யூஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு காப்பி பண்ணிக்க முடியும் இந்த வேர்டு சஜஷன் பண்ணுறத. அது இல்லாமல் நம்ம மூணாவதாக இன்னொன்று தமிழ் டைப்பிங் 3 இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் போகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வேர்டு சஜஷன் பண்ணும். ஸோ இதுவும் கொஞ்சம் நிறையாவே பண்ணும். அதில் பண்ணுறத விட இது நிறையா பண்ணும். ஸோ உங்களுக்கு இங்கே நிறையா உள்ள வேர்டில் எது வேணுமோ அதை இங்கே டைப் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கீமேன் தமிழ் டைப்பிங் அப்படின்ற இன்னொரு பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ லோடாக டைம் எடுத்துக்கிடும். ஸோ இங்கே டைம் எடுத்துக்கிடும் கொஞ்சம். ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்குது. இல்லை இப்போதைக்கு அப்பியர் ஆக மாட்டுது. ஸோ நான் உங்களுக்கு லேட்டராக அப்பியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கூகுள் தமிழ் டைப்பிங் போனீங்கன்னா கூகுளில் நீங்கள் இன்புட் டூலில் டைப் பண்ணுற மாதிரி இங்கே ஈஸியாக உங்களால் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் நம்ம வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் செந்தமிழ் ஃபாண்டை டைப் பண்ணக்கூடிய மெத்தடை நம்ம ஃபஸ்ட்லேயும் ஆன்லைன்லேயே ஃபஸ்ட் டைமாக நம்ம தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் 5 கீபோர்ட் மெத்தடில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த நியூ டைப்ரைட்டர் கீபோர்டு மெத்தடில் டைப் பண்ண முடியும் நம்மளால். ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால்
டைப் பண்ண முடியும். ஸோ இதை வந்து செந்தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்கே வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே நமக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து தமிழ்ன்றதை இங்கே டைப் பண்ணணும் அப்படின்னா ஜே கே போட்டேன்னா மா வந்துடும், அதுக்கப்புறம் பி போட்டேன்னா மீ வந்துடும், அதுக்கப்புறம் இல் போடுறதுக்கு இந்த ஹச் அமுக்கிட்டு கேப்ஸ் ஹச் போட்டுட்டு அதுக்கு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த செமிகோலன் போட்டோம்னா புள்ளி வச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ டைப்ரைட்டர் மெத்தடில் உள்ளது. ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து இந்த இதை காப்பி இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே காப்பி தமிழ் ஃபான்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். அது இல்லாமல் சேவ் டு டெக்ஸ்ட் ஃபைல், இதை டெக்ஸ்ட் ஃபைலாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது வேர்ட் ஃபைலாக கூட நீங்கள் என்னென்னா டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ண முடியும். இதை ஷேர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஷேர் வந்து அடுத்த ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும் டேப்பில். இங்கே வந்து கிளியர் நீங்கள் வேறு எதுவும் இப்போ டைப் பண்ணதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதாவது டைப் பண்ணிக்கலாம். இந்த இதில் இந்த செந்தமிழ் ஃபாண்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே வந்து ஆர்ஜிபி ஃபாண்டோட லிங்க் இருக்குது, செந்தமிழ் ஃபாண்டோட லிங்க் இருக்குது, எஸ்ஆர் தமிழ் இந்த 2 ஃபாண்டையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்கோம். இதான் எஸ்ஆர் தமிழ் சீரியஸில் இருக்கும். இந்த ஃபாண்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்கள் இதில் போய் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணதை நான் வேர்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆர்ஜிபி அப்படின்ற ஒரு ஃபாண்டில் வேணும். ஸோ ஆர்ஜிபியை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பெருசு பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. உங்கள்கிட்ட என்ன கீபோர்டு இருக்கோ இதை மொபைலில் கூட டைப் பண்ண முடியும். நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தால் நீங்கள் மொபைல்லையே டைப் பண்ணி இந்த செந்தமிழ் ஃபாண்டை வந்து ஆன்லைனில் உங்களுக்கு தெரிஞ்ச கீபோர்டு மெத்தடில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எதெல்லாம் டைப் பண்ணால் என்னென்னலாம் வரும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பெரிய டேபிளாகவே நான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சிலது எம்டியாக இருக்குது. அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா செந்தமிழ் ஃபாண்டில் அந்த ஃபாண்டெல்லாம் க்ரியேட் பண்ணாமே விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த ஃபாண்டை யூஸ் பண்ணி எதுவுமே ஒரு வேர்டோ லெட்டரோ எதுவுமே கிடையாது. அதனால் அந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணவே இல்லை. தமிழ்லேயே இல்லாத ஒரு லெட்டர்னால் இங்கே காலியாக இருக்கக்கூடிய இந்த ஞாக்கு அப்புறம் இருக்க நீ நியூ அந்த மாதிரி உள்ள ஒரு சில லெட்டர்ஸ் தான் இங்கே. அதே மாதிரி இந்த இதில் சீரியஸில் உள்ளதும் இல்லை. ஸோ இந்த இது மட்டும் இருக்காது. நம்ம எதாவது கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன லெட்ரு வரும் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்ரீ ஓல்டு அந்த நான் ஓல்டு நை, அதாவது நீங்கள் இதை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதை வந்து நம்ம வந்து இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா இல்லாட்டி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு டைப் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் நார்மலாக உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு டைப் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து டைப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த நம்ம ஆன்லைனில் டைப் பண்ணுற இந்த கீபோர்டை வச்சு உங்களால் ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரே ஒரு டைப் ரைட்டிங் மெத்தடு தான். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் டைப் ரைட்டிங் மெத்தட் உங்களுக்கு பாமினி கீபோர்டு மெத்தடில் டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் பாமினி டைப் ரைட்டிங் மெத்தடில் கொஞ்சம் தான் அந்த நியூ டைப் ரைட்டர் மெத்தடுக்கும் பாமினிக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம இங்கே வந்து டேபிள் வந்து பக்காவாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை வச்சு கீழே பார்த்துட்டு கூட நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நெட் 99 அப்படின்ற ஒரு கீபோர்டும் பார்த்திங்கன்னா தமிழ் டைப் பண்ணுறது இருக்குது. நீங்கள் தமிழ் 99 டைப் பண்ணுற யூஸராக இருந்தீங்கன்னா இந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணி ஈஸியாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுனா எந்த ஒரு சாஃப்ட்வேருமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ராகிட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிடனே தான் காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரில் வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் மூணாவது இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ட் கீபோர்டுன்னு இருக்குது. அதுலேயும் நமக்கு வந்து இந்த இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டைப் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த எந்த டைப் ரைட்டிங் மெத்தடுமே தெரியலை, எனக்கு தங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னாலும் அந்த போனட்டிக் டைப் ரைட்டிங் மெத்தடுங்கிறது தான் தங்கிலீஷ் உள்ளது. THAMIZ அப்படின்னு டைப் பண்ணோம்னா தமிழ்னு எனக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து தங்கிலீஷ் மெத்தடு. இதை காப்பி பண்ணிவிட்டு
நான் வந்து எங்கே வேணால் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் போய் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நான் இங்கே தான் தங்கிலீஷில் தான் டைப் பண்ணேன். எந்த ஒரு கீபோர்டும் இன்ஸ்டால் பண்ணல. என்ன கீபோர்டு உங்கள்கிட்ட இருக்குதோ டைப்பிங் கீபோர்டை அதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அதே கீபோர்டை வச்சுக்கிட்டே நம்ம செந்தமிழ் ஃபாண்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செந்தமிழ் ஃபாண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். STM வந்து லிஸ்ட் அவுட் ஆகலை. ஸோ இந்த இருக்குது செந்தமிழ் ஃபாண்டுக்கு டைப் பண்ணிட்டேன். அது வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து காமிக்குது. இங்கே வந்து போயிட்டேன்னா இங்கே வந்து லாங்குவேஜில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து டெலீட் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஆயிரும். இப்போ இங்கே வந்து லெஃப்ட் டு ரைட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது. இங்கே டெக்ஸ்ட் இன்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்னா இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த இது வராமல் நம்ம வந்து மாற்ற முடியும். இங்கே போய்ட்டு ஏதோ செட்டிங்ஸ் இருக்குது, அதை போய் மாற்றினோம்னா இது இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேர்ட்லேயும் போய் நார்மல் வேர்ட்லலாம் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. உங்களால் ஈஸியாக டைப் பண்ணி எதில் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கீபோர்டுமே நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். 5 டைப் ஆஃப் கீபோர்டு கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த கீமேன் கீபோர்டும் வந்து இப்போதைக்கு ஒழுங்காக அப்பியர் ஆக மாட்டேது. ஸோ ஃப்யூச்சரில் நான் இதை கொஞ்சம் சரி பண்ணுறேன். ஸோ இது ஏன் ஒழுங்காக ஒர்க் ஆகன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேது. உங்களுக்கு எதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த இது வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இந்த இப்போ தான் வருது. ஸோ கொஞ்சம் இந்த இது வந்து லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இதில் இங்கே நம்ம டைப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட, அதாவது இது வந்து வெறும் யூனிகோட் ஃபாண்டுக்கு மட்டும்தான். இப்போ மேலே சொன்னது எல்லாமே யூனிகோட் ஃபாண்டை மட்டும்தான் நம்ம இந்த மெத்தடில் ட்ரான்ஸ்லேட்டன் மெத்தடில் அந்த ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடில் நம்ம வந்து டைப் பண்ண முடியும். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா செந்தமிழ் ஃபாண்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதுவரை நம்ம யூனிகோடுக்கும் செந்தமிழுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டைம் எடுத்துச்சு இந்த செந்தமிழ் ஃபாண்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு. மறக்காமல் இது எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் இதில் சேஞ்ச் பண்ணணும், இந்த கீபோர்ட்லையாவது இந்த லெட்டரையாவது ஒழுங்காக இல்லை, இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எந்த கீபோர்டுக்கு கீழேயோ அந்த கீபோர்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் இந்த பேஜ் லிங்க் எடுத்துகிட்டு எனக்கு வந்து அந்த மெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா ஸோ அதை நான் பார்த்துட்டு கரெக்டாக சரி பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அந்த கீமேன் மெத்தடையும் நீங்கள் வந்து யூனிகோட் ஃபாண்டை வந்து கீமேன் முறைப்படி அதாவது நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுலேயும் நிறையா கீபோர்ட் இருக்குது. யூனிகோட் ஃபாண்டை சுரதா, பாமினி, தமிழ் பேசிக்கு, தமிழ் 99, தமிழா, ஐஎஸ் தமிழ், இந்தியன் ரோமனைசேஷன் ஃப்ரம் ஐட்ரான்ஸ் அப்படின்ற நிறைய மலர் பிரெய்லி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் புதிய தட்டெழுதி, அதாவது நியூ டைப் ரைட்டிங் மெத்தடில் டைப் பண்ணக்கூடியது. ஸோ இங்கே எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். தமிழுங்கிறதுக்கு ஜே அமைக்கிட்டு கே அமைக்கி அதுக்கப்புறம் பி அமுக்கினேன்னா தமிழ் வந்துருச்சு. இல்லுக்கு வந்து ஹச் அமுக்கணும். இங்கே நம்ம ஷிஃப்ட் ஹச் போடும் போது இந்த லா வரும். அதை வந்து இங்கே மாறும். நம்ம ஷிஃப்ட்டை பிடிச்சோம்னா அந்த லூ அப்படின்றதெல்லாம் எதில் இருக்குங்கிறத நம்ம கீழே கீபோர்டே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் புள்ளி வைக்கிறதுக்கு இதை அமுக்கணும், புள்ளி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம இது பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கிறதே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம வேர்ட்லேயும் கொண்டு பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணோம்னா இது வந்து யூனிகோடில் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து செந்தமிழ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு இங்கே இருக்குது ஃபஸ்ட் லிங்கு, அதில் போகலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக போகணும் அப்படின்னா கூட இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்டு தமிழ் டைப்பிங் ஆன்லைன் அப்படின்ற தமிழ் டைப்பிங் ஆன்லைன் .tamilfondconverter.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் விளக்கி சொல்கிறேன். நன்றி.